நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கண் பார்வையற்றோர் உதவித்தொகையை பழைய கால முறைப்படி மணி ஆர்டர் மூலம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் ராசம்மாள் தம்பதியரின் மகன் கந்தசாமி இவர் பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவர் என தெரிகிறது. இவர் வங்கியில் பணம் எடுக்க பேருந்தில் இலவச பேருந்து அடையாள அட்டையை நடத்துனரிடம் காட்டிய போது பாஸ் செல்லாது என்று கூறி பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவரிடம் கேட்டபொழுது வங்கிக்கு சென்று பணம் எடுக்க வேண்டும் என்றால் மற்றவரின் உதவியை நாட வேண்டி உள்ளது எனவும் அவர்கள் கூட்டி செல்வதற்கு தன்னிடம் 300 ரூபாய் பணம் பெற்றுக் கொள்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வாகனம் ஒன்று அடுத்தடுத்து 8 வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொடைக்கானலுக்கு வந்த வாகனம் ஒன்று பைன்மர காடுகள் அருகே சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வரிசையாக அடுத்தடுத்து இருந்த 8 வாகனங்களின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனில் காத்திருந்ததற்காக இளைஞரிடம் மெட்ரோ ரயில்வே துறை அதிகாரிகள் 250 ரூபாய் மிரட்டி வசூல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்கியுள்ளார். பையில் ஜூஸ் கொட்டியதால் ஈரப்பதத்தை உலர்த்திவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து அங்கு சிறிது நேரம் இருந்ததாக தெரிகிறது. பின்னர் வெளியேறுவதற்காக QR கோடை பயன்படுத்திய நிலையில் QR கோட் செயல்படவில்லை. இந்த நிலையில் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு வெயிட்டிங் சார்ஜாக 250 ரூபாய் அபராதம் செலுத்த கூறியிருக்கிறார்கள். தமிழ்ச்செல்வனும் செலுத்திவிட்டு இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது இதுகுறித்து கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் இதுகுறித்து வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் காவலர் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் காவலர்கள் உயிர் பயத்தோடு வசிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிவகங்கை தாலுகா அலுவலகம் அருகே 3 தளங்களுடன் உள்ள காவலர் குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு கட்டி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது முற்றிலும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் சூழலில் உள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் விடியா திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் தினம் தினம் உயிர் பயத்தில் இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரியில் பொம்மை முதல்வர் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தற்காலிக ஆசிரியர்கள் தமிழ்நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் இதுவரை தற்காலிக ஆசிரியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. கருணாநிதி போலவே பொம்மை முதல்வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் இதுவரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 12,500 ரூபாய் சம்பளத்தை வைத்துக் கொண்டு இந்த காலத்தில் குடும்பத்தை எப்படி நடத்துவது என விடிய அரசுக்கு கேள்வியை எழுப்பினர். எனவே எப்போதும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடிய அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மற்றும் 10 மாத குழந்தை உயிரிழந்தது. மேல்சிவிரி கிராமத்தைச் சேர்ந்த எலக்ட்ரீசியன் முத்துக்குமார் தனது குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் வெள்ளிமேடு பேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் வந்த கனரக லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் முத்துக்குமார் மற்றும் அவரது 10 மாத குழந்தை லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த முத்துக்குமாரின் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் நகர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காஞ்சிபுரம் நகரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் திடீர் மழையால் விநாயகர் சதுர்த்தி விழாவில் வீதி உலா போன்றவை பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்குன்றம், பாதிரி, மும்முனி, காரணை உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சித்தூர் காட்பாடி ஜங்ஷன் தாராபடவேடு பேருந்து நிலையம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி மழைநீரோடு கலந்து வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். விடியா அரசின் நீர்வளத்துறை அமைச்சரின் தொகுதியிலேயே முறையான மழைநீர் கழிவுநீர் வடிகால் அமைப்பு அமைக்கப்படாமல் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் கழிவுநீர் கலந்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். வளையாம்பட்டு, கிரிசமுத்திரம், உதயேந்திரம், மேட்டுப்பாளையம், ஜாப்ராபாத், செட்டியப்பனூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. விடிய அரசு முறையான வடிகால் அமைப்பை அமைக்காததால் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அச்சம்பிரம்பில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்துள்ள பாலை பூங்காவை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த 5 திணை மரபணு பூங்காவில் ஒன்றான பாலை பூங்காவை விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிக்காமல் அடிப்படை வசதிகளின்றி பூங்காவின் பல்வேறு பகுதிகள் சிதிலமடைந்துள்ளது. பூங்காவில் கண்காணிப்பு இல்லாததால் அருவருக்கத்தக்க சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை விடியா திமுக அரசு திட்டமிட்டே முடக்கி வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. இங்கே கழிப்பறை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தகவல் மையம் நொறுங்கி சுக்குநூறாக போய் கிடக்கு, கேண்டீன் வசதி இல்லை. என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கோ போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம்னா அங்கே தண்ணீர் வசதி இல்லை. உள்ளே எல்லாமே காஞ்சு போய் கிடக்கு. அப்படியே இந்த தகவல் சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு முன்னாடி ரிசப்ஷனுக்கு வந்தோம்னா அங்கேயுமே எங்களுக்கு முழுமையான தீர்வு இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை விரிவாக்க பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக உதகைக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்த நிலையில் மரப்பாலம் பர்லியார் இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். விடிய ஆட்சியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யக்கூட போலீசார் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே விநாயகர் சிலையை காவலர் சேதப்படுத்தியதாக கூறி அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரக்கட்டு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் விநாயகர் சிலை ஒன்றை தள்ளுவண்டியில் வைத்து சுற்றி வந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த குமார் என்ற காவலர் சிறுவர்களை வழிமறித்து விநாயகர் சிலையை சேதப்படுத்தி எச்சரித்தனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுவர்கள் பெற்றோர்களிடம் கூறியபோது காவலரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர்.